மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, கல்வி அறிவு பெற்ற பெண்களின் மொத்த கருவுறுதல் விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கல்வி அறிவு பெற்ற பெண்களின் மொத்த கருவுறுதல் விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கேரளா. கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, கல்வி அறிவு பெற்ற பெண்களின் மொத்த கருவுறுதல் விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கேரளா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்த்துடலாம். மரபு திரி செல்களால் ஆன அல்லது கலப்பின குரங்கின் உலகின் முதல் நேரடி பிறப்பு எங்கு நிகழ்ந்தது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஜெர்மனி. இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, மரபு திரி செல்களால் ஆன அல்லது கலப்பின குரங்கின் உலகின் முதல் நேரடி பிறப்பு எங்கு நிகழ்ந்தது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சீனா. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்த்துடலாம். ஸ்ட்ராங் மேக்கர்ஸ் 2 நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது? ஸ்ட்ராங் மேக்கர்ஸ் 2 என்ற நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ சியாட்டோ, ஆப்ஷன் பி நாட்டோ, ஆப்ஷன் சி யுஎன்எஸ்சி, ஆப்ஷன் டி இன்டர்போல். ஸ்ட்ராங் மேக்கர்ஸ் 2 நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இன்டர்போல். அடுத்து இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? எந்த மாநிலம் திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மிசோரம், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி அசாம், ஆப்ஷன் டி நாகாலாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நாகாலாந்து. அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பாணி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளது? பாணி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி குஜராத். பாணி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி குஜராத். அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி, பேரரசர் மூன்றாம் அலெக்சாண்டர் என்ற அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலானது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ
கிரீஸ், ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். பேரரசர் மூன்றாம் அலெக்சாண்டர் என்ற அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலானது எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி. பாங்கோலகா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? பாங்கோலகா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். பாங்கோலகா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிக்கிம். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். புதிய மசோதாவின்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு புதிய மசோதாவின்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இடம்பெறாதவர் யார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அமைச்சரவை குழு அமைச்சர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி இந்திய தலைமை நீதிபதி, ஆப்ஷன் டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். புதிய மசோதாவின்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இடம்பெறாதவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் இந்திய தலைமை நீதிபதி. அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி. அஸ்திர சக்தி பயிற்சி எந்த பிரிவினால் நடத்தப்பட்டது? அஸ்திர சக்தி பயிற்சி எந்த பிரிவினால் நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இந்திய தரைப்படை, ஆப்ஷன் பி இந்திய விமானப்படை, ஆப்ஷன் சி எல்லை பாதுகாப்பு படை, ஆப்ஷன் டி இந்திய கடற்படை. அஸ்திர சக்தி பயிற்சி எந்த பயிற்சியினால் நடத்தப்பட்டது? எந்த பிரிவினால் நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இந்திய விமானப்படை. அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். 2வது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடத்தப்பட்டது? 2வது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி லக்னோ, ஆப்ஷன் சி சுனார், ஆப்ஷன் டி வாரணாசி. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 10வது கேள்வி. 2வது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வாரணாசி. அடுத்ததா இன்னைக்கான 3வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். சால்டன் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது? சால்டன் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி ரஷ்யா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி. சால்டன் கடல் எந்த நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில்
ஆப்ஷன் பி அமெரிக்கா.